ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இயல் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இயல் 1, 2, 3, 4 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு லெசன் பெரிய புராணம். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். சேக்கிழார் பிறந்த ஊர் விடை குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். சேக்கிழாரின் இயற்பெயர் விடை அருண்மொழி தேவர். சேக்கிழார் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? விடை அனபாய சோழன். உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர்? விடை சேக்கிழார். தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டச்சீர் பரவுவார் என்றும் போற்றப்படுபவர் யார்? விடை சேக்கிழார். சேக்கிழாரின் காலம்? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்தில் உள்ள தனியடியாளர்கள் எத்தனை பேர்? விடை 63. பெரிய புராணத்தில் உள்ள தொகையடியார்கள் எத்தனை பேர்? விடை 9. பெரிய புராணத்தில் உள்ள சிவனடியாரின் எண்ணிக்கை? விடை 72. இந்நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லப என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர்? விடை மீனாட்சி சுந்தரனார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்றவர்? விடை திருவிக்க. சொல் பொருள் தருக. உள்ளை விரைவு, மல்லல் பலமான, அல்லல் துன்பம், உதிரம் குருதி, அங்கணர் சிவன், சூளை கொடிய வயிற்று நோய், மிசை மேல், கமலம் தாமரை, தடம் தடாகம், மேதி எருமை, பெறாது ஏற்காது, சந்தம் அழகு, அரா பாம்பு, கோதில் குற்றமில்லா. நெக்ஸ்ட் லெசன் பெரிய புராணம் தான். அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கி என்று கூறியவர் தாயுமானவர். அப்பூதடிகள் பிறந்த ஊர் திங்களூர், தஞ்சாவூர் மாவட்டம். களவு, பொய், காமம், சினம் முதலிய குற்றங்களை நீக்கியவர் அப்பூதடிகள். மூத்த திருநாவுக்கரசரை பாம்பு எங்கு தீண்டியது? உள்ளங்கையில். ஒன்று கொள்ளாம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தம்மக்கள், அளவை, நிறைக்கோள், பசு, தாம் வைத்த தண்ணீர் பந்தல் ஆகிய அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தவர்? விடை அப்பூதடிகள். தன்னளித்தாய் என்பதன் சொற்பொருள் குளிர்ச்சி நிறைந்த. பிற சமய நெறி நின்று விடுபட்டு ஏற்றம் காண சூளை என்னும் பெருநோயால் ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயம் வந்தடைந்த தெளிவில்லாத உணர்வுடைய சிறியவனே யான் என்று கூறியவர்? விடை திருநாவுக்கரசர். நல்ல தாயும் தந்தையும் ஏவ அதன்படி நான் இப்பணி செய்யும் பேறு பெற்றேன் என்று கூறியவர் மூத்த திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். திரைப்பட கலை உருவான கதை. உலகின் பல்வேறு மொழிகள் இருப்பினும் மக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் உலக மொழி திரைப்படம். ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு? விடை 1830. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர்? விடை எடிசன். படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர்? விடை ஈஸ்ட்மன். ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தவர்? விடை எட்வர்ட் மை பீட்டர்சு. இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்தவர்? விடை பிரான்சிஸ் சென்கிஸ்ஸு. இயக்கப்படத்தை பலர் பார்க்கும் வகையில் வடிவமைத்த ஆண்டு? விடை 1894. நுண்மான் நுழை புலம் உடையாரை டேஸ் என்பர் இயக்குனர் என்பர். திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் எந்த பொருளால் ஆனது? விடை செல்லுலாய்டு. டேஸ் கருவியை நகர்த்தும் வண்டியில் பொருத்துவது உண்டு? படப்பிடிப்பு கருவியை. படப்பிடிப்பு கருவியில் ஓரடி நீளமுள்ள படச்சுருளில் எத்தனை படங்கள் வீதம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக எடுக்கப்படும்? விடை 16. படம் உருவாக்க பயன்படும் சுருள்? விடை படச்சுருள் எனப்படும். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட பயன்படும் கருவி?
விடை ஒளி ஒளி படக்கருவி. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர்? விடை வால்ட் டிஸ்னி. பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருப்பதால் குழந்தைகள் மிகவும் விரும்பும் படம்? ஏங்குரு படங்கள். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை பற்றி முழு விளக்கத்தினை தருவது விளக்கப்படம். கல்வி கற்பதற்கென உருவாக்கப்படும் படங்கள்? விடை கல்வி படம். வாழ்க்கையில் நேரில் காண முடியாத பல இடங்களை நேரில் பார்ப்பது போல காட்டுவது? விடை கல்வி படம். உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக காட்டுவது? விடை செய்தி படம். இது குரூப் 4 வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், பொருத்தமான இணை. ஈஸ்ட்மேன். விடை படச்சுருள். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. எட்வர்ட் மைபீட்டசு இயக்கப்படம். வால்ட் டிஸ்னி கருத்துப்படம். டப்பிங் ஒளிச்சேர்க்கை. பிரசிடென்சி ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு. நெகட்டிவ் எதிர்ச்சுருள். ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. ட்ராலி நகர்த்தும் வண்டி. லென்ஸ் உருப்பெருக்கி. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பாரத ரத்னா எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்த ஊர்? இலங்கையில் உள்ள கண்டி. எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்த ஆண்டு? விடை 1917 ஜனவரி 17. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர்? கோபால மேனன், சத்யபாமா. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் குடிபெயர்ந்த நகரம்? விடை கும்பகோணம். அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல், பழகும் பண்பு, உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு முதலியவற்றால் கவரப்பட்டவர்? விடை எம்ஜி ராமச்சந்திரன். நடிப்புக்கலையும் அரசியலையும் தனது இரு கண்களாக கொண்டவர்? விடை எம்ஜி ராமச்சந்திரன். இன்னொருத்தர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கருதியவர்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வருவர். கடின உழைப்பே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்று நம்பியவர்? விடை எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்கள் இதயக்கனி என்று போற்றியவர்? விடை அறிஞர் அண்ணா. எம்ஜிஆர் சென்னை மாநில சட்ட மேலவை உறுப்பினரான ஆண்டு? விடை 1963. எம்ஜிஆர் அவர்கள் பரங்குமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டு? விடை 1967. எம்ஜிஆர் அவர்கள் புதிய கட்சி தொடங்கிய ஆண்டு? விடை 1972. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற ஆண்டு? விடை 1977. எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதல்வராக பணியாற்றினார்? விடை 11 ஆண்டுகள். எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம்? விடை சென்னை பல்கலைக்கழகம். தொடக்கப்பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்காக பயனளிக்கும் வகையில் சத்துணவு உணவு வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தியவர்? விடை எம்ஜி ராமச்சந்திரன். புரட்சி தலைவர் என்று மக்களால் போற்றப்படுபவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இயற்கை எய்திய ஆண்டு? 1987 டிசம்பர் 24. இந்திய அரசு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வழங்கிய பட்டம்? பாரத் பட்டம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு? 1988. எம்ஜி ராமச்சந்திரன் பட்ட பெயர்கள்? புரட்சி நடிகர், மக்கள் திலகம், இதயக்கனி. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் என்று கூறியவர்? விடை என்பவர் எம்ஜி ராமச்சந்திரன். மத்திய உணவு திட்டம்னா காமராசர் வருவார். சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர் தான். நெக்ஸ்ட் லெசன் தமிழ் விடு தூது. இது நெக்ஸ்ட் இயலில் 6வது இயல் பார்க்கலாம். தமிழ் விடு தூது. அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சாரியாரும் உண்டே தமிழே என்று தமிழ் விடு தூது பாடலை பாடியவர்? பெயர் தெரியவில்லை. தித்திக்கும் தெல்லமுதே தெல்லமுதின் மேலான முத்துக்கனியின் முத்தமலை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? விடை தமிழ் விடு தூது. போடி புலவர்களை தலையில் கொட்டியவர்? விடை அதிவீர ராம பாண்டியர். போலி புலவர்களின் செவியை அறுத்தவர்?
விடை வில்லிபுத்திரர். போலிப்புலவர்களின் தலையை வெட்டியவர்? விடை ஒட்டக்குத்தர். புத்திக்குள் உண்ணப்படும் தேனே விண்ணப்படம் எழுதியிருக்காங்க. உண்ணப்படும் தேனே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது டேஸ் இலக்கியங்களில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியம். தமிழ் விடுதூது எந்த வெண்பாவால் பாடப்பெற்றது? களி வெண்பாவால். தமிழ் விடுதூதுவின் தலைவன் மதுரை சொக்கநாதர். நாற்கரம் என்று அழைக்கப்படுபவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நாளிகேரம் என்பதன் சொற்பொருள்? விடை தென்னை. வயலின் வரப்புகள்? விடை வெண்பா, ஆசேப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. பாவினங்களை மடைகளாக காட்டுவது? துறை, தாழிசை, விருத்தம். நன்னெறி இன் விதைகள்? விடை அறம், பொருள், இன்பம், வீடு. சொல் பொருள் இணைகள். வைத்துருப்பம் ஆசுக்கவி. பாடு என்ற உடனே பாடுபவர் தான் ஆசுக்கவி. கௌடம் மதுரக கவி. செவிக்கிணுமியாக பாடுபவர் தான் மதுரக்கவி. பாஞ்சாலம் சித்திர கவி. சொல்லுணி அமைத்து பாடுபவர் மகாதம் வித்தார கவி. தொடர்நிலை செயல் பாடுபவர் வித்தார கவி. நெக்ஸ்ட் லெசன் தொன்மை தமிழகம். முதல் மாந்தன் தோன்றிய லமுரியா என்பது மனித நாகரிக தொட்டில். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல் கொள்ள என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். திங்களோடும் செம்பதிரி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் என்ற பாடல் வரியை பாடியவர்? விடை பாரதிதாசன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே எந்த நாடுகளுக்கு அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன? கிரேக்கம், உரோமபுரி, எகிப்து. எந்த மன்னனுக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன? விடை சாலமன். எந்த நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு தமிழகத்திலிருந்து வாசனை பொருட்கள் அனுப்பப்பட்டன? கிபி 10ஆம் நூற்றாண்டு. பண்டைய காலத்து வணிகப் பொருட்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின என்று கூறும் நூல்? விடை பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர்? விடை திருவள்ளுவர். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறும் பாடல் வரி அமைந்த நூல்? விடை புறநானூறு. குழலினிது யாழினிது என்று இசை பொழியும் கருவிகளை கூறும் நூல்? விடை திருக்குறள். பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதென்று கூறும் நூல்? விடை தேவாரம். இன்றைய கர்நாடக இசைக்கு தாய்? விடை தமிழிசை. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் டேஸ் பிறந்துவிட்டது என்பர், இசை பிறந்துவிட்டது என்பர். நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் என்ற பாடல் வரி கொண்டுள்ள நூல்? விடை பட்டினப்பாலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. விடை புறநானூர்லையும் சொல்லியிருப்பாங்க, மணிமேகலையிலையும் சொல்லியிருப்பாங்க இந்த பாடல். சங்ககால பெண்களின் பெரும் வீரத்தை பாடிய பெண்பார் புலவர் ஓக்கூர் மாசத்தியார். எலிசை நாடக கலைஞர்கள் பாணன், பாடினி, கூத்தன், விரலி. பொருத்தமான இணை. தமிழ் கெழு கூடல் புறநானூறு. தமிழ் வேலி பரிபாடல். குடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன். விடை திருவாசகம். நரம்பின் மறை தொல்காப்பியம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் தற்கால தொல்லியல் ஆய்வுகள். நல்லிசை கடாம்புனை நன்னன் வெறுப்பில் வெல் புகழ் அனைத்தும் மேம்பட தங்கோன் என்ற பாடலை பாடியவர்? விடை பெருங்கௌசிகனார். சங்ககால மன்னன் நன்னனை பற்றி கூறும் கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்தது? கிபி 13ஆம் நூற்றாண்டு. சங்ககால மன்னன் நன்னனை பற்றி கூறும் கல்வெட்டு எங்கு உள்ளது? விடை திருவண்ணாமலை. வாகையும் குரங்கும் விசைய முந்தீட்டிய அடல் புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல்? விடை மலைப்படு கடாம். தொல்லியல் ஆங்கிலத்தில் டேஸ் என குறிப்பிடுவர்? ஆர்கியாலஜி.
கடல் அகழ்வாய்வின் போது எந்த இடத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிட இடுபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன? விடை கீழார்வெளி. இந்திய தொல்லியல் துறையினர் எந்த ஆண்டு கீழார்வெளி என்னும் இடத்தில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டனர்? 1963. தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் எந்த அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்பட்டது? விடை மொஹஞ்சதாரோ. தமிழகத்தில் தொல்பொருட்கள் கிடைத்த இடம்? விடை அரிக்கமேடு. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முதுமக்கள் தாழிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை? விடை கிமு 300 முதல் கிபி 300 வரை. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஆண்டு? விடை 1876 மற்றும் 2003. நெக்ஸ்ட் லெசன். அடுத்து இயல் 7 பார்க்கலாம். தேவாரம். நாம் இருக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சும், நகரத்தில் இடப்படும் நடலை இல்லோம் என்ற தேவார பாடலை பாடியவர்? விடை திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர்? விடை திருவாமூர். திருநாவுக்கரசர் பெற்றோர்? புகழனார், மாதினியார். திருநாவுக்கரசரின் தமக்கையார்? விடை திலகவதியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர்? விடை மருநீக்கியார். திருநாவுக்கரசரின் வேறு பெயர்? விடை அப்பர், வாகீசர், தர்மசேனர், தாண்டகவேந்தர். சைவ திருமுறைகளில் முதல் 7 டாஸ் எனப்படும்? மூவர் தேவாரம் எனப்படும். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் வேறு பெயர்களை கொண்டவர்? விடை திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் நெறி? விடை தொண்டு நெறி. சைவ நாயன்மார்கள் எத்தனை பேர்? விடை 63 பேர். தாண்டகம் பாடுவதில் வல்லவர், அதனால் தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்பட்டவர்? விடை திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் காலம்? விடை கிபி 7ஆம் நூற்றாண்டு. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல் எத்தனையாவது திருமுறையில் உள்ளது? விடை 6ஆம் திருமுறையில் உள்ளது. தமிழகத்தில் விடுதலை கனலை தம் வீறுகொண்ட பாக்களால் மக்களை தட்டி எழுப்பியவர்? விடை பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலுக்கு முன்னோடி திருநாவுக்கரசரின் தேவார பாடல். ஏமாப்பு பாதுகாப்பு, நடலை துன்பம், நமன் யமன், பிணி நோய். நெக்ஸ்ட் லெசன். தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். அறமற்றம் காக்கும் கருவி என்றவர்? விடை திருவள்ளுவர். உலகம் உருண்டை என்பதை எத்தனை நூற்றாண்டுக்கு பிறகே மேலை நாட்டார் உறுதி செய்தனர்? 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஆன்மீகல் பேசும் நூல்? விடை திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை, வளப்பெரும் காட்சி என்று வானியல் அறிவை வெளிப்படுத்தும் நூல்? விடை திருவாசகம். உலகம் என்பதன் வேர்ச்சொல்? உழவு. ஞாலம் என்பதன் தமிழ்ச்சொல்? நாள். வளன் ஏவா வானுறுதி எனக் கூறும் நூல்? விடை புறநானூறு. பொருத்தமான இணை. வறியது நிலைய காயம். விடை புறநானூறு. தீப்புலி ஏந்திரம் பந்தல் வருத்த. விடை பதிற்று 10. அந்தக்கேணியும் எந்திர கிணறும். விடை பெருங்கதை. புல்லாகி பூடாய். விடை திருவாசகம். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கதிர் விடுவும் நலங்கெழும் அணிகளும் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் வருகிறது? ஊர்கான் காதை. பொருத்தமான இணை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரிகள், பார்த்துக்கோங்க நல்லா. செம்புலப் பெயல நீர் போல குறுந்தொகை. அகழ்வயல் பொழிந்தும் ஒருமிடத் துதவா உவர்நிலம். புறநானூறு. பயவா களரணையர் கல்லாதவர். விடை திருவள்ளுவர். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த நூல் அப்படின்னு கூறியவர்? விடை ஔவை. ஒரு அணுவை சதக்குறினும் கோணினும் உளன் என்று கூறியவர்? விடை கம்பர். மலையை அமிழ்தம் என்றவர்? விடை திருவள்ளுவர். நெடுங்கடலும் தண்ணீரின்மை குன்றும் தளந்தொழிலி தான் நல்கா தாகிவிடும் இக்குறட்பாவில் குறிப்பிடப்படும் அறிவு? விடை நீரியல் அறிவு. உடம்பார் அழிகின் உயிரார் அழிவர் என்றவர்? விடை
திருமூலர். உடல் உறுதியாய் இருப்பதற்கு எம்மூன்றின் சமநிலை காரணமாகும். விடை வாதம் பித்தம் சீதம். மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் என்று கூறும் நூல். விடை திருக்குறள். சித்த மருத்துவம் வளர்த்த சித்தர்களின் எண்ணிக்கை. விடை 18. கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் எனும் செய்தி எந்த மருத்துவத்தை பற்றி கூறுகிறது. விடை அறுவை மருத்துவம். உடம்பினை தோன்றி ஒன்றை அறுத்தன் உதிரம் மூற்றி அடல் உற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீருவீர் என்று கூறியவர். விடை கம்பர். அறுவை மருத்துவம். சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்த செய்தியை கூறும் நூல். விடை மணிமேகலை. மானிட பிறப்பினுள் மாதா உதிரத்து இனமில் கிருமி செருவினுள் பிழைத்து என கூறும் திருவாசக அடிகள் எந்த அறிவை தெரிவிக்கிறது. விடை கருவியல் அறிவு. பல்வகை உயிர்களின் பரிமாண வளர்ச்சியை விரிவாக கூறும் நூல். விடை திருவாசகம். ஞாழ் என்பதன் பொருள். விடை தொங்குதல். அந்த கேணியும் எந்திர கிணறும் என பெருங்கதை உணர்த்தும் அறிவு. விடை பொறியியல் அறிவு. பெருங்கதையில் வரும் எந்திர யானை கிரேக்க தொன்மையை குறிப்பிடப்படும் டாஸ் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது. ட்ராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது. உழவு என்பதன் பொருள் சுற்றுதல். தமிழர்கள் நிலத்தை எத்தனை வகையாக பிரித்தனர். விடை 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இயல் 8 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இயல் 1, 2, 3, 4 வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.